ராஜஸ்தான் என்ட்ரி ஆகிட்டோம். ஒரு சூப்பரான டீ கடைக்கு வந்திருக்கோம். ஃபயாஸுக்கு தலையில உச்சந்தலையில் லைட்டு அடி போட்டுருச்சு. கைஸ் ஃபயாஸ்க்கு ஒரு பேர் வச்சுக்கோ, டிராகன். இல்ல கோபால் டிராகன். கோபால் டிராகன். ராம் 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 ராம். அதாரு அதாரு. மாமா சொல்லி கொடுப்போம். மாம்ஸ் 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 மாமா சொல்லு சொல்லு மாமா. அவர் தான் என்னோட காமனோட்டம். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று போபாலில் வந்து விலாக் எடுத்தோம் நாங்கள். சரத்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆன மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதனால் விலாக் எடுத்தாங்க, கொஞ்சம் நார்மலாக இருப்பான் அப்படின்றதுக்காக தான் அந்த விலாக் எடுக்கிறேன். அஃபிஷியல் யூடியூப் சேனல். ரெக்கார்ட் பேசு, சத்தமாக பேசு. கீ மல்கா பொடி தோசை. அது இங்கே தான் மல்கா பொடி, நம்ம ஊரில் மிளகா பொடி. மிளகா பொடி அதுதான் போட்டிருக்காங்க. தோசையில் மிளகா பொடியை தூவி விட்டு ஆனியன்லாம் போட்டு தராங்க. ராகுமா உனக்கு என்ன வேணும்? மசால் தோசை வேணும். ஓகே மசால் தோசை. ஓகே மசால் தோசை. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மலை. இப்போ தான் 2 சிறுத்தை வந்து கிராஸ் ஆகி போச்சு. தம்பி வந்து சும்மா அடிக்கிறோம் இடிக்கிறோம் குடிக்கிறோம். ஸ்பேஸ் ஃபேமிலி கப்புலா போவோம் நாங்கள். கல்யாணம் எதுவுமே நடக்காத மாதிரி போஸ்ட் கொடுக்குறோம் பத்தியா. சரி ஓகே. ஸ்டாஃப் இங்கே இருக்க நிறைய வீடுகள் இப்படி தான் அபண்டண்ட்டாக இருக்குது நண்பர்களே. நிறைய வீடு. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. What place? Tell me. Yard. Dumping? Yard Dumping yard means like wastage. Wastage of yard. Granite. Granite wastage. Okay. Bye. Come. யாரை கலாய்க்க? ஐயோ டக்குன்னு வந்துச்சு அடுக்கு வாயில. கைஸ் ஆல் இந்தியா ரோட் ட்ரிப்பில் ஒரு அழகான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். கைஸ் ஒரு வழியாக நாங்கள் இமாச்சலை அடைஞ்சிட்டோம். எஸ் அப்படின்னு சொல்லுவோம் நினைக்காதீங்க. இது இமாச்சல்லாம் இல்லை, ராஜஸ்தான் தான். எங்களுக்கே ஆச்சரியமாக எப்படி இருக்குது. ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஜாலியாக இருக்கு. காஷ்மீருக்கு அந்த மாதிரி. ஆனால் நைட்டு வந்து அந்த இடம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காஷ்மீரும் ஸ்வெட்டர் போடாத பயாசம் டைட் வச்சு. காஷ்மீரும் சொட்டர் ஸ்வெட்டர் போடாத பயாசம். ஓகே சிலி பிசிலியா ரசவாலி ஃபையா சோறு மசகளி பேச்சிலாம் நம்ம போடுறோம். நம்ம பாருங்க யாரு சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? மோஸ்ட்லி ஷூட்டு ரூமு 2வது ஹாண்டட் லொகேஷன் இப்படியே தான் இருப்போமா. நான் பாருங்க இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயுமே போகல. நாங்கள் ஒரு குதிப்பினாருக்கு அங்கே போனோம், குதிப்பினாரா சாப்பினாருக்கு போனோம். அதோட பாருங்க 10 நாள் ஆச்சு. திருப்பி இன்னைக்கு தான் ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். அந்த டைம்ல எல்லாம் சார்ஜ் போடுறது, காப்பி பண்ணி தூங்குறதுக்கு டைம் கரெக்டாக. உடனே சொல்கிறீங்க உங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கீங்க சுட்டுறீங்க நண்பர்களே. அப்படி கிடையாது நண்பர்களே. ஒரு அடி சூத்தில் புகை வராத குறையா. ஆமாம் ஏய் சூப்பரா அந்த இடம். டே तो अच्छा बहुत अच्छा है, लोकेशन है சூப்பர் தான். बढ़िया बढ़िया वैसे
ऐसा एक दो बस कुरुवी ஆஞ்சாத நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி போட்டு போடடி. ஃபயாஸ், இந்த இடத்த பார்க்குறப்ப நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? அசலி பிசிலி அசவலி உன் சிரிப்பினில் சிரிப்பினும் கதகளி. அண்ட் யூ இஸ் நாட் கேர். I don't know what the brother are speaking, but I think they are agree on me. Yeah, bro. Are you enjoying this trip? Yes, bro. We have lot of enjoyment. Amit boy is a so party kind of person. Don't worry, bhaiya. Take it. பரவாயில்லை காதல் பிரசாஷ. தந்தன 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 என்னடா ஸ்லோ ஓடுங்கிற ஃபாஸ்டா ஓடுறா. போடு புடி 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 புடி, அவனை விடாதீங்க. அட்ரா அட்ரா. அட்ரா அவனை அட்ரா போடா. ஏய் ஏய் ஒரு நீண்ட இடைவெளி பயணம். எல்லாம் டீ சாப்பிட்டு தம்சம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நண்பர்களே, கடைக்கட்டு பார்த்தா ஒரு 5 மணி நேரம் தான் ஸ்லீப்பு. அந்த 5 மணி நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு அப்படியே வந்து ஸோ அந்த 5 மணி நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்து எல்லாத்தும் கிடையாது. இது மட்டும் எங்கள் லக்கேஜ் மட்டும். இது இத்தனைக்கும் நாங்கள் கம்மியாக இருந்தோம். கைஸ் இங்கே பாருங்க, ஃபயாஸோட நின்று போயிட்டு இருக்கிற பக்கத்தில் ஆட்டோ பாருங்கள். இந்த ஊரில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஆட்டோ தான். அதுவும் சூப்பராக இருக்குது கைஸ். போபால் சிட்டி இப்படி தான். ஒரு பொல்யூஷன், டஸ்ட்டு எதுவுமே இல்லைன்றியா? இல்லை, அதெல்லாம் இருக்கிற ஊருன்னு சொல்லுவாங்க. ஒரு பார்ட் மட்டும் இருக்கு. இன்னொரு பார்ட் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் இருக்கு. ஆனால் அதில் ஏதாவது ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டோ தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆட்டோ ஸ்பெஷல் மசால் தோசை.
3 மைசூர் மசால் தோசை. ஏய் இப்போ எனக்கு உனக்கு தான் எப்போ சொல்லிட்டேன் போய் மசாலா பிடிக்கும். மைசூர் மசால். வேற டீ மசாலா பிடிக்கும் சார். கரெக்டா சொல்லுங்க. சாம்பார் சட்னி பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. மசால் தோசை பார்க்கவே அருமையா இருக்கு. போபாலிலிருந்து விடைபெறுகிறோம் நண்பர்களே. டொமேட்டோ ரைஸ். இதான் டொமேட்டோ ரைஸா? டொமேட்டோ ரைஸ் 210 ரூபா போட்டுக்கிறாங்க. டக்குன்னு ஒரு முட்டைன்னு சொன்ன விலை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேசலாம் மாறுது. எங்கள் ஆசான் வெளியே போயிட்டாரு. கோபால் அவர் இன்னிலேருந்து அவர் பேர் கோபால். நண்பர்களே, பக்காவான ஒரு நார்த் இந்தியன் டிஷ் இப்போ நாங்கள் சாப்பிட்னு இருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னா நீ எங்களுக்கு ஆர்டர் பண்ணதுக்கே தெரியல. ஃபுல்லாக இதுவாகவே இருக்குது, இந்தியாவே இருக்குது. What we do here is go back, 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 back. ஃபயர்ஸோட ஃபோன் காணும். ஆனால் பொறுப்பில்லை விடு. என்ன பண்றது? எவ்வளோ 15,000 நான் வாங்கி கொடுத்துருவேன். கட்டோட போட முடியாது. அது பேர் ஒண்ணு. அந்த போனுக்கு நீங்க 15,000 ரேட் கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு கான்டாக்ட் கொடுக்க முடியுமா? எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றணும்? போகணுமா 8 கிலோமீட்டர் போகணும்னா இப்போ. ஏய் வந்து பண்றா ஹாய் சொல்றீங்க. கமான் கமான். ராஜஸ்தான் என்ட்ரி ஆகிட்டோம். ஒரு சூப்பரான டீ கடைக்கு வந்திருக்கோம். ஃபயாஸுக்கு தலையில் உச்சந்தலையில் லைட்டு அடி போட்டுருச்சு. கைஸ் ஃபயாஸ்க்கு ஒரு பேர் வச்சுக்கோ, டிராகன். இல்லை கோபால் டிராகன். கோபால் டிராகன். நண்பர்களே அங்கே பாருங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக கோதுமை செடி. ஒரு அருமையான இடம், அருமையான சன்செட்டு. ராஜஸ்தானில் பாருங்கள் எங்கே பத்துனுங்கிறேன். டீப்பான வில்லேஜில் இருக்கும் ராஜஸ்தான் வில்லேஜ். பாருங்கள் இங்கே இப்படி தான் இருக்கும் வீடெல்லாம். பார்த்தீங்கன்னா எருமை மாடு தான் யூஸ் பண்ணுறாங்க. எருமை மாடு பால். அதனால தான் இங்கே எல்லாம் லஸ்ஸி அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அசோக் பாய் கூட போகும். அசோக் பாய் டெல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே. வணக்கம். ராம் 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 ராம். நண்பர்களே, இங்கே ராஜஸ்தான்லேருந்து இப்போது ட்ரிப்பு முடிஞ்சு எல்லாம் கிளம்புறோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸோட நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஓம் பாய், தேங்க்யூ, லவ்லி ஃபுட், லவ்லி ஸ்டே, எவ்ரி திங். யா தேங்க்யூ பாய், வில் மிஸ் யூ. கிளம்புறோம். இன்னும் வந்து நாங்கள் ஒரு வாரம் ட்ராவல் பண்ண வேண்டிய தூரங்கள் இருக்கு. பட் இப்போ பாருங்க, சப்போர்ட் வேற லெவலில் இருக்காங்க. சப்போர்ட்லாம். ஆமாம் ஆமாம். ஓகே 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 சல்மான் பாய். சல்மான் தேங்க்யூ பாய்.
நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் ஃபுல்லாக அங்கங்கே இருக்க கிளிப்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன். விளாக் பண்ணலான்னு பார்த்தா செம்ம டயர்டு. வீடியோ எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் முடியும், தவிர விளாக்லாம் பண்ண முடியல. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கணும்ல, சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம பசங்களாம் ரெஸ்ட் எடுத்துட்டு